டிவிஆர் கார்டன் சிக்னேச்சர் லிவிங் டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955518814. ஹைப்பர் தைராய்டு இருக்கும்போது என்னென்ன மாதிரியான ப்ராப்ளங்கள்லாம் உடம்புல வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு உடம்பு வெயிட் குறைவீங்க. அது மட்டும் இல்லை, அடிக்கடி வேர்க்கும், பயங்கரமாக வேர்க்கும், பதட்டமான உணர்வு ஏற்படும், ஒரு பயமான ஒரு உணர்வு ஏற்படும். ஸ்டார்டிங்கில் இந்த மாத்திரை தான் நமக்கு அப்படின்னு நினைக்காம இந்த மாத்திரையை சாப்பிட்டுக்கிட்டே இந்த பிரச்சனையிலேருந்து விடுபடுறது எப்படி அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்கணும். இந்த இதை எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ரெச் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. இந்த கழுத்து பகுதி எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ரெச் பண்ணுறீங்களோ. ஹெல்த் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய சுரப்பிகள் அது அழகாக நம்ம வளர வளர நம்ம உடம்பு எப்படி பெருக்கிறதோ அதாவது வளர்றதுங்கிறது ஒன்று இருக்குது, உடம்பு பெருகிறதுன்னு இருக்குது. அந்த பெருகிறதுக்கு தகுந்த மாதிரி, அந்த எடைக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய சுரப்பிகள் மிக அழகாக சுரந்துட்டுருக்கு. சுரப்பிகள்னு சொல்லும்போது உங்களுக்கு தெரியும், நிறைய சுரப்பிகள் இருக்குது. அட்ரினல் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிட்யூட்ரி இருக்குது, தைராய்டு இருக்குது. இந்த மாதிரி நிறைய சுரப்பிகள் இருக்குது நம்மளோட உடம்பில். இதில் ரொம்ப முக்கியமாக சொல்லக்கூடியது நம்மளுடைய கழுத்து. இந்த கழுத்து பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு சுரப்பி தைராய்டு சுரப்பி. ரொம்ப ரொம்ப முக்கியமான சுரப்பியும் கூட. இந்த சுரப்பியில் அது சுரக்கிற அந்த ஹார்மோனில் டிஸ்டர்பன்ஸ் ஏதாவது ஆச்சு அப்படின்னா நமக்கு நிச்சயமாக பிரச்சனை வரும். 2 விதமான பிரச்சனைகள் அது ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது தைராய்டில். அதாவது ஹைப்பர் ஒன்று, ஹைப்போ ஒன்று. 2 விதமான. ஹைப்போ தைராய்டு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா என்னென்னா, ஒரு குறைவான ஹார்மோனை உற்பத்தி செய்தல். இதில் என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும், நம்மளோட தைராய்டு குறைவாக, அந்த ஹார்மோன் குறைவாக உற்பத்தி ஆகும்போது என்னென்ன பிரச்சனைகள்லாம் ஏற்படும் அப்படின்னா, நிறைய, அதாவது திடீர்னு எடை அதிகரிக்கும். நம்ம சாப்பிட்றது கம்மியாக இருப்போம், ஆனால் எடை பயங்கரமாக அதிகரிக்கும். மலச்சிக்கல் வரும், முடி மெலிசாகும், இல்லைன்னா முடி நிறைய உதிர ஆரம்பிக்கும். அப்புறம் இன்னொன்று என்னன்னா, குளிர் தாங்குகிற உணர்வு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவ்வளோ வெயிலாக இருக்கும், எல்லோரும் ஃபேனை போட்டுருப்பாங்க, எனக்கு குளிர்து ஆஃப் பண்ணு அப்படிம்போம். ஏன்னா ஹைப்போ தைராய்டில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். ஸோ உங்கள் உடம்பில் திடீர்னு எடை அதிகரிக்குது, நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டினுடைய அளவு கம்மியாக இருக்குது, ஆனால் எடை அதிகரிக்குது, முடி திடீர்னு உதிர ஆரம்பிக்குது, நல்லா தான் எண்ணெய் வைக்கிறேன், நல்லா தான் வாஷ் பண்ணுறேன், நல்லா தான் எல்லாமே செய்கிறேன், ஆனால் திடீர்னு முடி உதிருது அப்படிங்கிற பிரச்சனையோ, குளிர் தாக்கம் இல்லாமல் பிரச்சனை இல்லை, மலச்சிக்கல், எனக்கு நல்லா சாப்பிட்ற எல்லாம் இருக்குது, ஆனால் மலச்சிக்கலாக இருக்குது. ஏன் அப்படின்னா, நீங்கள் உடனே என்ன பண்ணணும்னா இதை தான் கவனிக்கணும். என்னென்னா, ஹைப்போதைராய்டு இருந்ததுன்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வருவதற்கான காரணங்கள். அடுத்த பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைப்பர் தைராய்டு. ஹைப்பர் தைராய்டு இருக்கும்போது என்னென்ன மாதிரியான ப்ராப்ளங்கள்லாம் உடம்புல வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு உடம்பு வெயிட் குறைவீங்க. அது மட்டும் இல்லை, அடிக்கடி வேர்க்கும், பயங்கரமாக வேர்க்கும், பதட்டமான உணர்வு ஏற்படும், ஒரு பயமான ஒரு உணர்வு ஏற்படும், ஒரு படபடப்பும் நடுக்கமும், ரொம்ப முக்கியமாக கைகளில் நடுக்கம் ஏற்படும். கைகளில் நடுங்குது, ஒரு டம்ளர் எடுக்கிறோம், கை இப்படியே ஆடுது, ஷேக் ஆகுது, ஒரு எழுதுகிறோம், கை ஷேக் ஆகுது அப்படின்னா என்ன, இது தைராய்டு ப்ராப்ளமாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பய உணர்வு இருக்கும். எப்போவுமே ஒன்றுமே இல்லை, இருந்தாலும் என்னமோ ஒரு பயமாக இருக்குது அப்படின்னுட்டு. ஸோ நல்லா தான் சாப்பிட்றேன், இருந்தாலும் எனக்கு வெயிட் உடனே குறையுது, வெயிட் குறைஞ்சிக்கிட்டே போகிறேன், திடீர்னு வெயிட் கம்மியாகிறேன் அப்படிங்கிறது, தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, இந்த மாதிரி சோர்வு, அடிக்கடி ஒரு சோர்வு ஏற்படுறது, இதெல்லாம் இருந்துச்சுன்னா இம்மீடியட்டாக நீங்கள் தைராய்டு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ப்ராப்ளம், ஹார்மோன் டிஸ்டர்பன்ஸ் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அது ஹைப்பர். சரி, இந்த மாதிரி வரும்போது அதே மாதிரி சில பேருக்கு என்ன ஆகும்னா, பீரியட் ப்ராப்ளம் வரும். தைராய்டு ப்ராப்ளம் இருக்கும்போது என்ன ஆகும்னா, பீரியட் இர்ரெகுலராக வரும், சில சமயம் வரவே வராது, ரொம்ப நாளாக வராது. ஸோ டாக்டர்கிட்ட போனோன்னா உடனே டாக்டர் அதாவது டாக்டர் தைராய்டு ப்ராப்ளம் இருக்கான்னு செக் பண்ண சொல்லுவாங்க. அதை செக் பண்ணோன்னே பார்த்தா இந்த மாதிரி இருக்குது, தைராக்சின் சாப்பிடுங்க, இல்லை வேறு ஏதாவது ஒரு டேப்லெட் எழுதி கொடுப்பாங்க. இது 5 மில்லிகிராமு இல்லை 10 மில்லிகிராமு உங்களோட பிரச்சனைகளுக்கு தகுந்த மாதிரி எழுதி தருவாங்க. அந்த மாத்திரையை சாப்பிட வேண்டியிருக்கும். முதல்ல ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உடனே அதுக்கான மாத்திரை மெடிக்கேஷன் ஆரம்பிச்சிடுங்க. ஏன்னா அது ஆரம்பிச்சிடுறது நல்லது. ஆரம்பித்த பிறகு இந்த ப்ராப்ளத்தை, அது ஹைப்போவாக இருந்தாலும் சரி, ஹைப்பராக இருந்தாலும் சரி, அதை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிற முயற்சியில் இறங்கணும். மாத்திரை தான் இருக்கே, நம்ம வாழ்நாள் முழுக்க மாத்திரை சாப்பிட்டுட்ருக்கலாம், தயவு செய்து அப்படி பண்ணாதீங்க. ஏன்னா உடம்பில் இருக்கக்கூடிய உறுப்புகள், நம்ம உடம்பு என்ன மாதிரியான வயது, வளர்ச்சி, அதனுடைய பெருக்கும் தன்மை, இதுக்கு தகுந்த மாதிரி இந்த சுரப்பிகள்லாம் நம்ம உடம்புல கரெக்டாக சுரந்துட்ருக்கோம். இதில் இம்பேலன்ஸ், டிஸ்டர்பன்ஸ் ஏற்படும் பொழுது அதுக்கு ஒரு சின்ன சப்போர்ட்டிவ் சிஸ்டமாக நம்ம உடனே மாத்திரையை எடுத்து அதை கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் பண்ணுறதுக்கு, அலைன்மெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஆரம்பிக்கணும். ஆனால் இது பண்ண ஆரம்பித்த பிற்பாடு இதையே நீங்கள் தொடர்ந்தீங்கன்னா உடம்பு என்ன பண்ணும் அப்படின்னா, அது ஆட்டோமேட்டிக்காக ஒரு சுரக்கிற தன்மையை
விட்டுடும், அது இழந்துடும். முதல்ல விட ஆரம்பிக்கும், அப்புறம் சுத்தமாக இழந்துடும். அப்புறம் லைஃப் லாங் நம்ம மாத்திரையோடு தான் இருக்க வேண்டி இருக்கும். அப்போ என்ன விஷயம் அப்படின்னா, ஸ்டார்டிங்கில் இந்த மாத்திரை தான் நமக்கு அப்படின்னு நினைக்காம இந்த மாத்திரையை சாப்பிட்டுக்கிட்டே இந்த பிரச்சனையிலேருந்து விடுபடுறது எப்படி அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்கணும். இப்போது ஹைப்பராக இருந்தாலும் சரி, ஹைப்போவாக இருந்தாலும் சரி, முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது மூச்சு பயிற்சி. மூச்சு பயிற்சி எல்லாத்துக்கும் பேஸுங்க. எப்படி ஒரு பில்டிங்க்கு ஒரு ஃபவுண்டேஷன் இம்பார்ட்டண்ட்டோ அந்த மாதிரி பிராணாயாமா ரொம்ப முக்கியம். போன எபிசோடில் உங்களுக்கு நான் செக்ஷனல் ப்ரீத்திங்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்தது நாடி சுத்தி பிராணாயாமா. அதாவது இந்த மாதிரி உடம்புக்கு வந்து பிரச்சனைகள் இருக்கும்போது நாடிகளை சுத்தம் பண்ணுறது. நம்ம உடம்புல மொத்தம் 72,000 நாடிகள் இருக்குது. அந்த 72,000 நாடிகளில் முக்கியமான 2 நாடி எதுன்னா உங்களுக்கே தெரியும், ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சூரிய நாடி, சந்திர நாடி. அதாவது இடநாடி, பிங்கள நாடி. இது ரெண்டுமே ஹீட் அண்ட் கோல்டு எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்கு. சூக்ஷ்ம நாடி இது ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது. சம்டைம்ஸு இது இம்பேலன்ஸ் ஆகும்போது நம்மளுக்கு பாடி டெம்பரேச்சர்லேயும் இல்லை பாடியோட அலைன்மெண்ட்லேயும் நமக்கு நிறைய சேஞ்சஸ் ஏற்படுறது தெரியும். தைராய்டு ப்ராப்ளம் வரும்போது நாடி சுத்தி பிராணாயாமா ரொம்பவே நல்லது. எப்படி பண்ணணும்? லெஃப்ட் ஹேண்டு தியான முத்ரா. அதாவது இந்த கட்டை விரலையும் இந்த இண்டெக்ஸ் ஃபிங்கர்னு சொல்லக்கூடிய ஆட்காட்டி விரலையும் வச்சுக்கோங்க. இது தியான முத்ரா. இப்படி லெஃப்ட் ஹேண்டு உங்கள் தொடை மேலே வச்சுக்கோங்க. சாதாரணமாக நீங்கள் உட்காந்துக்கலாம், எங்கே வேணாலும், கட்டில்லையோ சேர்லேயோ சோஃபாலேயோ காலை மடக்கி உட்கார முடிஞ்சால் உட்காந்துக்கோங்க. இல்லைன்னா காலை சமனமாக வச்சுக்கோங்க. உங்கள் கால் வந்து தொங்காமல் நேராக ஒரு ஸ்டூல் மேலேயோ டீப்பாய் மேலேயோ எடுத்து வச்சுக்கோங்க. இந்த கை இருக்கு இல்லையா, வலது கை, இது விஷ்ணு முத்ரா. அதாவது இந்த வலது கை என்ன பண்ணணும், இந்த நடுவிரல் அண்டு ஆட்காட்டி விரல் இதை ரெண்டுத்தையும் மடிச்சுக்கணும். இதுக்கு பேர் விஷ்ணு முத்ரா, இல்லைன்னா நசர்க முத்ரான்னு பேர். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த கட்டை விரல், இந்த மோதிர விரல் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்மளுடைய மூக்குக்கு நேராக வச்சுக்கிட்டு இந்த வலது கை இருக்கு இல்லையா, வலது கையால் இடது பக்கம் வலது பக்கம் மூடிக்கணும். மூடிக்கிட்டு இடது பக்கம் நல்லா மூச்சை இழுத்து மெதுவாக விடணும். 3 முறை இந்த பக்கம் மூச்சை இழுத்து நல்லா விடணும். அதுக்கப்புறம் இந்த இடது கை விரல் இருக்கு இல்லையா, இந்த பக்கம் மூடிக்கிட்டு இந்த பக்கம் நல்லா மூச்சை இழுத்து விடணும். இது 3 முறை நல்லா மூச்சை இழுத்து விடுங்க. இப்போது ஏன் இந்த பக்கம் இழுத்து இந்த பக்கம் விடணும்னு முதல்ல சொல்லுவாங்க. பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், உங்களோட எனர்ஜியை கிளியர் பண்ணணும். அந்த சேனல் இருக்கு இல்லையா, எனர்ஜி சேனல் இருக்கு இல்லையா, அதை கிளியர் பண்ணணும். பிங்கள 2 சேனலையும் முதல்ல கிளியர் பண்ணிக்கணும். கிளியர் பண்ணுறது எப்படின்னா, ஒரே சைடு இழுத்து ஒரே சைடு விடணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மூக்கில் நீங்கள் இப்படி கையை வச்சு அப்படின்னு மூச்சை விட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம்தான் விழும். மூச்சு இழுக்கிறது வேணால் நீங்கள் 2 பக்கம் இழுக்கலாம். ஆனால் விடும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் தான் விடும். எப்போவுமே நமக்கு ஒரு பக்கம் பிளாக் ஆகும், இன்னொரு பக்கம் ரிலீஸ் ஆகும், திருப்பி இன்னொரு பக்கம் பிளாக் ஆகி அடுத்த பக்கம் ரிலீஸ் ஆகும். இந்த மாதிரி மாற்றி மாற்றி நம்ம விட்டுக்கிட்டு இருப்போம் 2 நாசி துவாரத்தில். அது என்ன பண்ணுறோன்னா, அது ரெண்டுத்தையுமே கிளியர் பண்ணணும். சில பேருக்கு இங்கே செப்டம் டிவியேஷன் இருந்ததுன்னா என்ன ஆகும்னா, மூச்சு இழுக்கும்போது ஒரு தடை இருக்கும், மூச்சு சரியாக வராது, தூங்கும்போது குரட்டை வரும், அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஸ்லீப் ஆப்னியா ப்ராப்ளமோ அல்லது வந்து ஸ்லீப்லெஸ்னஸ் அதுவோ எல்லாமே வரும். ஓகேவா? ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, அது வேறு சப்ஜெக்ட். அதனால் அதுக்கப்புறம் நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம வந்து தைராய்டுக்காக நம்ம பேசும்போது மூச்சு இழுத்து விடும்போது முதல்ல என்ன பண்ணணும்னா, லெஃப்ட்டில் 3 டைம்ஸ் இன்ஹேல் எக்ஸேல், லெஃப்ட்டை மூடிக்கிட்டு ரைட்டில் 3 டைம்ஸ் இன்ஹேல் எக்ஸேல். இதை எத்தனை முறை பண்ணணும், லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் அப்படின்னுட்டு கிட்டத்தட்ட ஒரு 9 முறை இதை பண்ணிங்கனாலே உங்களுடைய மூச்சு குழாயில் இருக்கக்கூடிய கன்ஜஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கிளியர் ஆகி மூச்சு நல்லா மேலேருந்து கீழே வர ஆரம்பிக்கும். இந்த ப்ரீதிங் வந்து கரெக்டாக செட் ஆகும். ஓகேங்களா? திரும்ப சொல்கிறேன், லெஃப்ட் ஹேண்ட் வந்து தியான முத்திரையில் வச்சுக்கோங்க. இந்த ஆட்காட்டி விரலையும் கட்டை விரலையும் இப்படி சேர்த்துக்கிட்டு உள்ளங்கை உங்களை நோக்கி இருக்கிற மாதிரி இருக்கட்டும். சாதாரணமாக உட்காந்துட்டு ஒரு சோஃபாலேயோ பெட்லேயோ எங்கேயாவது உட்காந்துங்க. கால்கள் மட்டும் தொங்க விடாமல் நீட்டி வச்சுக்கலாம், இல்லை மடித்து சுகாசனத்துலேயோ இல்லை அர்த்த பத்மாசனத்துலேயோ கம்ஃபர்டபுள் போஸில் உட்காந்துக்கங்க. இந்த வலது கையை உங்களுடைய நடு விரலையும் ஆட்காட்டி விரலையும் மடிச்சுக்கோங்க. இந்த கட்டை விரலும் இந்த மோதிர விரலுக்கும் நீங்கள் ரைட்டு லெஃப்ட்டு, இதுக்கு பேர் விஷ்ணு முத்ரா இல்லைன்னா நசர்க முத்ரான்னு பேர். இப்படி வச்சுட்டு பண்ணுங்கள். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இடத்த இப்படி பிடிச்சிட்டு இங்கே பண்ணுவாங்க. இது பண்ணலாம், ஆனால் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பக்கம் இப்படி விரலை எடுக்கும்போது நமக்கு கஷ்டமாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் எளிமையாக இருக்கும், இது பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த பாருங்கள், இப்படி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த கட்டை விரல் சின்னதாக இருக்கிறதுனால கரெக்டாக இங்கே இருக்கும். இதுக்கு டிஸ்டன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இந்த விரல் கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி மெத்தட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஆனால் நான் இப்படி தான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன்னா அது உங்களுடைய வசதி, தாராளமாக அது பண்ணலாம். இந்த நாடி சுத்தி இல்லைன்னா நாடி சோதனை, இந்த பிராணாயாமாவை நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணிங்கன்னா முதல்ல பிராணசக்தி அதிகரிக்கும். 2 விதமான முத்திரைகள் இதுக்கு வந்து உங்களுக்கு தைராய்டு ப்ராப்ளத்துக்கு ஈஸியாக இருக்கும். நிறைய முத்திரைகள் இருக்குது. ரொம்ப முக்கியமான முத்திரையை நான் சொல்கிறேன். மிருக சஞ்சீவினி முத்திரை அப்படின்னு பேர். மிருக சஞ்சீவினி முத்திரை அப்படிங்கும்போது அதை எப்படி பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய கைகள் எப்படி இருக்குல்லையே, இந்த ஆட்காட்டி விரலை இப்படி வச்சுக்கோங்க. இந்த
நடுவிரல், அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பக்கம் மோதிர விரல், கட்டை விரல், இது மூணுத்தையும் இப்படி மூடிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மானோட முகம் மாதிரி இருக்கும், ஒரு 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 வாய் மாதிரி இருக்கும் இந்த அமைப்பு இப்படி பார்த்திங்கன்னா. ஸோ இது வந்து மிருக சஞ்சீவினி முத்திரை அப்படின்னு பேர். இது வந்து இப்படி பண்ணும்பொழுது என்னாகும் அப்படின்னா, உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், நம்மளோட கைகள் வந்து பஞ்சபூதங்களினுடைய அம்சம் இல்லையா, ஒவ்வொன்றும் இது. இது வந்து நீர், அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா பிருத்திவி, அதாவது பூமி, இது வந்து காற்று, இது வந்து ஆகாயம், இது வந்து நெருப்பு. இந்த 5 விரல்களுடைய 5 விரல்கள்லேயும் இந்த பஞ்சபூதத்தினுடைய தன்மை இருக்குது. நம்ம உடம்புலேயும் பஞ்சபூதமும் இருக்குது. ரத்தத்தில் இந்த ரத்தம்ங்கிறது வந்து நம்மளுடைய நீர், அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. காற்று வந்து மூச்சு, அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. இந்த என்ன பண்ணணுன்ட்டு இந்த விரலை மடக்கிட்டு இந்த நடுவரல், அதே மாதிரி பார்த்திங்கன்னா மோதிர விரல், கட்டை விரல், இதை வந்து இப்படி வச்சுக்கினீங்க. இதுக்கு பேர் வந்து மிருக சஞ்சீவினி முத்திரைன்னு பேர். இதை என்ன பண்ணணும்னா, உங்களுடைய உள்ளங்கை உங்கள் மேலே இருக்கிற மாதிரி, உங்களை பார்த்துட்ருக்கிற மாதிரி பார்த்துட்டு கண்களை மூடிக்கிட்டு காலை மடக்கி வச்சுக்கிட்டு இல்லை காலை நீட்டிக்கிட்டு உட்காந்து ஒரு 1லிருந்து 2 நிமிடம், மேக்ஸிமம் 3 நிமிஷம் அப்படியே வச்சுட்டு நல்லா மூச்சு இழுத்து விட்டிங்கன்னா இந்த ப்ரெஷரில் அந்த தைராய்டு கிளாண்டுக்கான ப்ராப்ளம் சரியாகிறது உங்களுக்கு நல்ல அதை வந்து இது பண்ண முடியும். அதாவது தீர்வு வந்து எப்படின்னா ஒரே நாளில் வராது. 3 மாதம் 4 மாதத்துக்கு நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஆகாஷ முத்திரை. அதாவது இதுதான் நம்மளுடைய ஆகாஷம், நடுவிரல் இருக்குல்லையே, அதை வந்து மூடிக்கணும். மூடிக்கிட்டு இந்த அக்னி விரல் அப்படின்னு சொல்லக்கூடிய கட்டை விரலால் இப்படி வச்சுக்கிட்டு இந்த 3 விரலை இப்படி மூடிக்கணும். இதை வந்து நம்மளோட உள்ளங்கையில் நம்ம மேலே தெரிகிற மாதிரி, நம்ம முகம் தெரிகிற மாதிரி அப்படி உட்காந்துட்டு இந்த விரல் வந்து உள்ளங்கை வந்து நம்ம ஃபேஸ் தெரியணும், அந்த மாதிரி இப்படி வச்சுட்டு கண்களை மூடிக்கிட்டு ஒரு 3லிருந்து 5 நிமிஷம் இந்த ஆகாஷ முத்திரையை ப்ராக்டிஸ் பண்ணணும். இதை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இந்த தைராய்டு ப்ராப்ளத்துக்கு ஈஸியாக நிச்சயமாக அதுலேருந்து வெளியில் வரலாம். ஆனால் முத்திரைங்கிறது ஒரு சப்போர்ட்டிவ். அதுக்கு மெயினாக இன்னும் என்னென்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன நாடி சோதனை பிராணாயாமா பண்ணணும். அதுக்கு அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சாப்பாடு உங்களுக்கு ஹைப்போவான்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சாப்பாடு எடுத்துக்கணும். அடுத்தது இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், ஆசனங்களில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மத்ஸ்ய ஆசனம் இருக்குது, உஷ்ட்ராசனம் இருக்குது. இதெல்லாம் என்ன ஆகும்னா உங்களுடைய கழுத்து பகுதி, அதாவது இந்த இடம் வந்து விஷுப்தி சக்கரா, ஓகே புரியுதுங்களா, இந்த கழுத்து சக்கரா, கழுத்தில் இருக்கக்கூடிய சக்கரம் வந்து அது என்ன ஆகணும், டியூன் ஆகணும். அப்போ இங்கே இருக்கிறது வந்து பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்கும் அந்த தைராய்டு கிளாண்டு. இந்த இதை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ரெச் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. இந்த கழுத்து பகுதி எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ரெச் பண்ணுறீங்களோ. அப்போ மத்ஸ்ய ஆசனத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் காலை மடக்கி உட்காந்துட்டு நல்லா ஸ்ட்ரெச் பண்ணும்போது இந்த இடம், அதே மாதிரி உஷ்ட்ராசனத்தில் நல்லா பின்னாடி, அதே மாதிரி தனுராசனா, புஜங்காசனா, இதெல்லாம் ரொம்ப அருமையான ஆசனா. இது ஆசனங்கள் செக்ஷன். இன்றைக்கி நம்ம வந்து முத்ரா பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஆசனங்கள் செக்ஷன் வரும்போது நான் உங்களுக்கு இது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கிறேன். ரொம்பவே பலனுள்ளது. இதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த மாத்திரையிலேருந்து விடுபடலாம். எப்போவுமே பிரச்சனை அப்படின்னா என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, அது உடம்புல எந்த அளவில் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி முதல்ல மெடிக்கேஷன், அதுக்கப்புறம் அந்த மெடிக்கேஷன்லேருந்து வெளியில் வந்து அந்த பிரச்சனையை சரி செய்கிறது எப்படின்னு செய்கிறது தான் புத்திசாலித்தனம், சாலச்சிறந்தது. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.